ஹலோ தம்பி, 50 லட்சம் உன்னை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சும்மா அந்த அட்வைஸ்லாம் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்க தம்பி, என் பணத்துக்கு நீ தான் கேரண்டி. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். மிஸ் ஆயிடாதுல்ல? மிஸ்லாம் ஆகாது. சரி தம்பி, நம்பிக்கை இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு நிறைய ஆளுங்க இருக்குது. பைக்கில் ஜோராக வரான் பாருங்க, இவன் தான் விஷ்ணு. இவன் ஒரு மிடில் கிளாஸ் பையன். இவனுக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. சொல்லப்போனால் ஒரு அனாமத்து. நல்லா ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துன்னு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக சுற்றிட்டே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான். ஆனால் இவனோட லைஃப்பில் இனிமேல் என்னென்னலாம் மாறப்போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. ஹலோ, ஐ எம் ரியலி சாரி சார். நானே அதை எதிர்பார்க்கல. சாரி சொன்னா போட்ட காசு திரும்பி வந்துடுமா தம்பி? ஒரு வாரத்துக்குள்ளே நான் கொடுத்த காசு எனக்கு திரும்பி வந்தாகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஹலோ சார், தம்பி, உனக்கு மரியாதையாக தான் நான் சொன்னேன். ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் கைக்கு காசு வந்து சேரலை. நானும் காசு ரெடி பண்ணி தான் சார் இருக்கேன். உங்கள் காசு மட்டுமா போச்சு? எனக்கு தான் 10 lakhs லாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் உன்னோட பிரச்சனை தம்பி. இப்படி சொன்னால் எப்படி சார்? கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கண்டிப்பாக உங்கள் காசு திருப்பி தந்துடுறேன். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி, 1 மாதம் டைம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமும் காசு வந்து சேரலைன்னா வேற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ. தேங்க்யூ சார், கண்டிப்பாக உங்கள் காசு திருப்பி தந்துடுறேன் சார். மச்சான், ஒரு 50 லட்சம் தான் கடைங்க, ஒரு திருப்பி தந்துடுறேன்டா. 50 லட்சம்லாம் இல்லை மச்சான், 10,000 ரூபா தான் இருக்குது. அதையாவது குருவா. உண்மையாகவே காசு இல்லை மச்சான். என்கிட்ட கையில் காசு இல்லை மச்சான். நான் வேணா விசாரிச்சு பார்த்து சொல்கிறேன். கிடச்சிச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன். சரி, பைடா. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு 1 லட்சம் தான் வரட்ட முடிஞ்சு. இன்னும் 49 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்னு தெரில. பேங்க்கில் லோன் கேட்கலான்னு போனால் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் கேட்பாங்க. அந்த ஆள் வேறு வந்து காசு கேட்பானே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய் விஷ்ணு, வெளியே வாடா. டேய் விஷ்ணு, டேய் வெளியே வாடா. டேய் வெளியே வாடா. சார், உங்கள் காசு ரெடி பண்ணிட்டு இன்னும் ஒரு 15 நாள் மட்டும் கொடுங்க, மொத்தமாக கொடுத்துறேன். நல்லா தருவடா நீ. நல்லா வாயிலேயே தான் வட சொல்லல. இல்லை சார், மொத்தமாக கொடுத்துறேன். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் வார்த்தையை காப்பாற்றுவான். ஆனால் நீ தான் எத்தனை பேருக்கு பிறந்தேன்னு உனக்கே தெரியலையே. இன்னும் 2 நாளில் எனக்கு பணம் வரணும். இவ்வளோ அசிங்கமான வார்த்தையை கேட்டதுக்கப்புறமும் நம்ம உயிரோடு இருக்கணுமா? நமக்கு தான் யாருமே இல்லையே. பேசாம போய் செத்துடலாம். டேய் விஷ்ணு, எங்கடா போகிற? என்னடா அது கையில்? ஒன்றும் இல்லை. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மச்சான். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடாத. அதை போய் நிம்மதியாக தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம். வரேன், பை. அதை போய் நிம்மதியாக தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம தான் சாக போகிறோமே. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா என்ன ஆயிட போகுது?
விஷ்ணு 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 ஆமாம், நீ யார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் யாரா வேணாலும் இருக்கலாம். நீ யாருன்னு நினைக்கிறியோ அதான் நான். உன்னோட மனசாட்சியாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் கடவுளா? நீ கடவுள் நினச்சா நான் கடவுள். உங்களுக்கு என்ன வேணும்? நானே அரண்மனையில் சாக போகிறேன். நீ சாகலாம் வேணாம், நான் வேணா உனக்கு ஒரு வரம் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. வரமா? நானே ஒரு அனாதை, அந்த வரத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, இருந்தாலும் கேட்குறேன், உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? ஆமாம், உண்மைதான். அப்போ என்ன தவிர மீதி இருக்க 6 பேர் வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கணும். அதில் எந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்குதோ அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்குவேன். ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலையா? ஐயா, வாழ்க்கையா அது ஒரே கடன் தொல்லை. சரி, நான் உன் வார்த்தை ஏற்றுக்கிறேன். 6 பேர் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பாரு. அடுத்த வாழ்க்கைக்கு மாறணும்னு சொல்லி உன் கையில் இருக்க மோதிரத்தை திருப்பினேன்னா அடுத்த வாழ்க்கைக்கு போவேன். இது இந்த மோதிரத்தையா? ஆமாம். அடுத்த வாழ்க்கைக்கு மாறணும். ஆ, ஒரே இருட்டாக இருக்கு. இப்போ இருட்டாக தான் இருக்கு. ஓ, பிளைண்டா அப்போ? டேய் புகழ், எங்கடா போன? என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக கூட சொல்லியிருக்கேன்ல. அம்மா, எனக்கு எப்படி கண்ணு போச்சு? சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடா. நான் தான் உன்னை வளர்த்தேன். நீ ஐஏஎஸ் ஆகி எல்லாரும் மூக்கு மேலே விரல் வச்சு பார்க்குற மாதிரி வரணும்டா, அதான் என் ஆசை. என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. என்ன பாசமான அண்ணன். நம்மளால எப்படி ஐஏஎஸ்லாம் ஆக முடியாது. பேசாமல் அடுத்த வாழ்க்கைக்கு மாறிடலாம். என்ன ஒரே கெட்ட வாடையா இருக்கு? பிச்சைக்காரனா அவன்? என்ன பங்காளி, இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷனு? கலெக்ஷனா? அது இருக்கட்டும், என்ன ஒரே கெட்ட வாடை? இதான் பாரு. ஐயா, சை, ஒரு பிஏ கிராஜுவேட்டரா நான்? பிஏ கிராஜுவேட்டா? அப்போ நான் பிஏ இன்ஜினியரிங். பிச்சைக்காரனைக்கு லவுட்டை பாரு. பாவண்டா தெரிஞ்சுனீங்களா? ஐயா தம்பி, நான் யாரு? இது எந்த இடம்? ஐயா, உங்கள் பேர் அப்துல்லாயா? நீங்கள் பெரிய பணக்காரரு. சவுதிக்கு போய் லட்சமாக சம்பாதிச்சிங்க. என்ன சம்பாதிச்சு என்னையா பிரயோஜனம்? உங்கள் பசங்களாம் அங்கே ஓல்டேஜ் ஹோமில் விட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பா அம்மாலாம் ஏங்கிட்டு இருக்கு. இங்கே என்னன்னு பார்த்தா அப்பாவை போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறாங்க. தாண்டா வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம், அடுத்த வாழ்க்கைக்கு மாறணும். என்ன இந்த கையை ஊண்ட முடியல? ஐயோ, ஒழுங்கா நிற்க கூட முடியலையே. ஐயோ, வலி தாங்க முடியலையே. கால் ரொம்ப வலிக்குது. அவ்வளோ வேண்டா சக்தி வாழ்க்கை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சொந்த காலில் நிற்கணும். என்ன? ஐயோ, இந்த வலியோடலாம் வாழ்க்கை நடத்த முடியாது. பேசாமல் அடுத்த வாழ்க்கைக்கு மாறிடுவோம். இன்னும் போர்வெல்லாம் புத்திருக்கு. எந்த இடம்டா அது? என்னாச்சு டாக்டர்? நான் ரத்தம் வந்து எடுக்கிறேன். நான் எவ்வளோ சொன்னேன் ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு. இப்போ த்ரோட் கேன்சரோட லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறீங்க. இன்னும் 2 மாதத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. அப்பாவி, எனக்கு எந்த கட்டப்பழக்கம் இல்லை. வேணும்னா ரத்தம் வந்து எடுத்து 2 மாதம் சாக வர போகிறானா? அடுத்த வாழ்க்கைக்கு மாறிடும். என்ன போல முடி இருக்கு? கோட்டெலாம் விட்டுருக்கோம். வாங்கடா. ஐயோ, யாரடே பண்ணிட்டு வராங்க? இங்கடா இருக்க? இங்கே தான் இருக்குன்னு தெரியும். மணி நீ மட்டும் கையில் மாட்டின. டேய் மணி, விட்டா கொண்டுருவாங்க போல. ஐயோ, அடுத்த வாழ்க்கைக்கு மாறணும். எல்லாம் என்ன விட கஷ்டப்படுறாங்க. ஏன் உனக்கு எந்த வாழ்க்கையும் பிடிக்கலையா? அந்த 6 பேரையும் நான் பார்க்க முடியுமா? அது முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க 6 பேர் இறந்துட்டாங்க. எப்படி? அவங்க 6 பேர் உன்னோட முன்ஜென்ம வாழ்க்கை.
விஷ்ணுவோட எல்லா கனவுலையும் நான் எப்படி வந்தேன் தானே யோசிக்கிறீங்க? விஷ்ணுக்கு நான் கொடுத்தது தூக்க மாத்திரை இல்லை, ட்ரக்ஸ். விஷ்ணு என்னை கடைசியாக பார்த்துட்டு போனதுனால தான் அவனோட எல்லா கனவுலையும் நான் வந்தேன். வாழ்க்கையில் வாழ்கிறப்போ இந்த சாகரம்லாம் ஆம்பளையே கிடையாது. என்னானாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வாழ்க்கையை மாற்ற விடாமுயற்சிங்கிற மோதிரத்தை யூஸ் பண்ணுங்க. அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கா? பாசிட்டிவ் தாட்டுங்கிற ட்ரக்ஸ் எடுத்துக்கோங்க.